இங்க ஒரு பொண்ணுக்கு முட்டைகோஸ் கட் பண்ணும்போது அவங்க அம்மா ஞாபகம் வந்தது. பிகாஸ் அவங்க அம்மா அந்த முட்டைகோஸை பொடி பொடியாக கட் பண்ணி அதை வச்சு ஒரு பேன் கேக் மாதிரி ரெடியாக்கி மேலே சாஸ் மயோ அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு தூவி போட்டு தருவாங்க. அண்ட் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் சாப்பிட்டது இவளுக்கு ஒன்றுமே மறக்க முடியலை. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க அம்மா சமையல் புதுசு புதுசாக இருக்கும். எப்பயுமே அவங்க அம்மா சமையல் தான் இவளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பல வருஷம் கழிச்சு ரோட் கடையில் அதே டிஷ்ஷை ஒருத்தவன் செஞ்சு தரதை பார்க்குறா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஷாக் ஆகிடுது. பிகாஸ் இத்தனை நாளாக இது இவங்க அம்மா ரெசிபின்னே நினச்சிட்டு இருப்பா. ஆனால் ஆல்ரெடி அது ஒரு ஃபேமஸான டிஷ்ஷுன்னு புரியுது. அண்ட் இவ மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்கா. அவங்க அம்மா வேலை விஷயமா வெளியே போயிடுறாங்க. அப்போ தான் இவளுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இவளை பற்றி விசாரிக்காமல் உருளைக்கிழங்கை வச்சு எப்படி பிரெட் பண்ணுறதுன்னு ரெசிபி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் இவளுக்கு அவங்க அம்மா குக்கிங் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்கன்னு புரியுது. ஒரு நாள் அவள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவ கூட சண்டை போட்டுட்டு போயிடுறா. சின்ன வயசில் இவ கோச்சுக்கிட்டா சமாதானம் பண்ண அவங்க அம்மா கேரமல் புட்டிங் பண்ணி தருவாங்க. அதை சாப்பிட்டோன்னே இவ கோபம் எல்லாம் பறந்து போயிடும். இவளும் அதே புட்டிங்க செஞ்சுட்டு போய் அவள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறா. அதை சாப்பிட்டோன்னே டேஸ்ட்டில் மயங்கி போய் அவள் மேலே எரிஞ்ச கோவம் போயிடும். உங்களுக்கு உங்கள் அம்மா குக்கிங் பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.